நீங்கள் இதை பார்க்கக்கூடிய நேரம் சாதாரணமான ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறைமுகமான மாற்றம் ஆரம்பிக்கக்கூடிய போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு நபர் உங்களை நம்ப வைத்து பின்னால் உங்களை காயப்படுத்தி இருப்பார். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு உண்மையாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். மற்ற நபர்களுக்கு அது தெரியாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் இதனை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு நபர் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்க யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நீங்கள் நம்பி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நபருக்காக நீங்கள் உங்களையே மறந்து வாழக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீங்க. அதனால தான் அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயமாக மாறியிருக்கும். அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் இன்னமும் நீங்கள் பிரச்சனையில அந்த ஒரு விஷயத்தில் இன்னமும் ஆழமாக நீங்கள் அதிலேயே நினைத்து கொண்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் அதையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இன்னமும் உங்களுக்கு அந்த காயங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அது நடந்து வருட கணக்காக மாத கணக்காக நிச்சயமாக ஆகியிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்தும் உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் நடக்கிறது என்று தெரியுமா? இந்த ஒரு கேள்வி உங்களை பல முறைகள் உங்களுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி நடக்கு, எதனால இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உதவி செய்தவங்கள், நீங்கள் கவனித்தவர்கள், நீங்கள் நேசித்தவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் போனாங்க, எதற்காக போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் போகும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தேவைகளை அவர்கள் பயன்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் போக போக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். உங்களை பற்றி யாரும் சொல்லாத உண்மை. நீங்கள் வெளியில் மிகவும் பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். எல்லாரிடமும் வெளியில் ரொம்பவும் அமைதியாக நடந்து கொள்வீங்க. எல்லாரிடமும் நான் சரியாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நீங்க மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பீர்கள். யாராவது தவறு பண்ணால் கூட, யாராவது உங்களை கோபமாக பேசினால் கூட உடனே உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே மாறிவிடுவீங்க. அதிகமாக நீங்க யோசனை பண்ணுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த ஒரு வழியாக உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக எப்போதுமே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தவங்க உங்களை பயன்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்கிறேன் என்று நம்ப வைத்திருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுடைய மனதை, உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர்கள் மீது நீங்க எவ்வளவோ நம்பிக்கையை வைத்திருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷமா போவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போனாலோ பொருள் போனாலோ நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. நம்ம அவங்க மீது வைத்த நம்பிக்கை போயிட்டு நம்ம நம்பிக்கை யார் மீது வைக்கணும் என்று தெரியாமல் வைத்து விட்டோமோ என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்வீங்க. உங்களுக்குள்ள நீங்களே சந்தேகப்பட்டுக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க நிச்சயமா மாறி விடுவீங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் யார் தெரியுமா? இந்த ராகு கேதுவின் நிலைதாங்க. கடந்த சில மாதங்களில் இந்த ராகு கேது உங்களுடைய ராசியில எதிர்மறையாக வேலை செய்தார்கள். அதனால தான் நீங்க அதிகமான அளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் எது செய்தாலும் பிரச்சனையில போய் முடிந்தும் தேவையில்லாத மனிதர்களை நீங்க தேடி போயிருப்பீங்க. தவறான முடிவுகளை கூட நீங்க எடுத்திருப்பீங்க. இதற்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? ராகுவும் கேதுவும். அவர்கள் இருவரும் சேர்ந்துதாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருந்திருப்பாங்க. யாரை நம்புவது, எப்படி நம்புவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இது ஒரு கர்மாவின் ஒரு நேரமாக இருக்கும். யார் உண்மையான நபர்கள், யார் போலியான நபர்கள் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனா போக போக நீங்க அது அனைத்தையுமே புரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்க மாறவும் செஞ்சிருப்பீங்க. நீங்க நம்பியவங்க ஏன் துரோகம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்க உங்களுடைய மதிப்பு என்ன என்று புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. நீங்கள் அவர்கள் மீது கொடுத்த கேராக இருக்கட்டும், அவர்களை நம்பின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக தோன்றியிருக்கும். எல்லாரும் நம் மீது காட்டுவது போலத்தானே இவங்களும் காட்டுறாங்க அப்படின்னு நிச்சயமாக தோன்றியிருக்கும். ஆனால் உண்மையில் அது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக இருக்கும். ஆரம்பத்தில் அதனை புரிந்து கொள்ள மாட்டாங்க. போக போக நம்ம மீது தான் தவறு அப்படின்னு நிச்சயமாக புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வர தொடங்கும். நல்ல மாற்றங்கள் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போன பிறகு உங்களை பற்றி அவங்களுக்கு முழுமையாக தெரிய ஆரம்பித்து நம்ம மீதுதான் தவறு என்று அவர்களை புரிந்து கொள்வாங்க. உங்களை விட்டு போனவங்க திரும்ப வருவார்களா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். சிலர் திரும்ப வரலாம். அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இவர்களில் யார் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்கள்
சேஞ்ச் ஆகி வருவார்களா அப்படின்னு கேட்டால் அது தெரியாதுங்க. அப்படியே கூட வரலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை இன்னும் பயன்படுத்துவதற்காக வரலாம், அல்லது மீண்டும் உங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இன்னும் கீழே தள்ளுவதற்காக கூட வரலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க வளர்ந்து கொண்டு இருப்பீங்க. அவங்க திரும்பி வரும்பொழுது நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, ஏற்றுக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா இல்லையா என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தாங்க இருப்பீங்க. அதனால நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்குங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு ஒரு காரணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே மாதிரி பிரச்சனைகள் இனிமே ரிப்பீட்டாக நிச்சயமாக இருக்கும். அது என்னன்னா, நீங்க தவறான மனிதர்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைப்பது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். யார் உண்மையான நபர்கள், யார் போலியான நபர்கள் என்பதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். நீங்கள் தவறான நபர்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் எவ்வளவோ ஏமாற்றப்பட்டேன் என்று கூறினால் அதனால ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்குன்னு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவாங்க. அவர்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. தப்பான நபர்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய மனதை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்களுடைய நேரம் இப்போது மெதுவாக உங்களுக்குன்னு திரும்ப ஆரம்பிக்கும். நீங்கள் இவ்வளவு நாள் எவ்வளவோ தவறான இடத்தில் இருந்திருப்பீங்க. அதை நீங்களே உணர ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் இப்போதிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்களே செல்ல ஆரம்பிப்பீங்க. சென்று உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வேகமாக வந்து சேர்ந்து விடுங்க. உங்களை மதிக்காதவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ, நீங்க பேசுவதை கவனிக்காமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நீங்கள் கூறுவதற்கு எதிர்மாறாக பண்ணுகிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் உடனே விலகி விடுங்கள். முடிந்தால் பேசாமல் கூட நின்று விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய மதிப்பு அவர்களால் தான் குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவும் உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்களே தெரிந்து கொள்வீங்க. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த ஒரு செயல்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொள்ளவே கூடாது. அந்த ஒரு நபர்களை நீங்கள் உடனே மறந்து விட்டீங்க அப்படின்னா, அவங்களை மறந்துவிட்டு அவர்கள் கூட நீங்க சேராம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மதிக்காதவங்களை விலகுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை அடைய ஆரம்பிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை மதித்து பேசுகிறார்களோ, நீங்க பேசுவதை உடனே காது கொடுத்து கேட்காங்களோ அந்த ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்குங்க. இனி வரப்போகின்ற நல்ல மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? பணம் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்குன்னு தேடி வர ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நல்ல வேலைகள் இல்லை என்று கூறியவர்களுக்கு கூட நல்ல நல்ல வேலைகளும் நல்ல நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்க வெயிட் பண்ணிய விஷயங்கள் இனிமே மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்போது திரும்பும் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு மாதத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை என்பது ஆரம்பமாக தொடங்கும். குறிப்பா இந்த ஒரு மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதியதான ஒரு வழியை தேடி நீங்க போவீங்க. புதியதான ஒரு பாதை கிடைக்கும். அந்த ஒரு பாதையை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. நீங்க இவ்வளவு நாள் எவ்வளவோ விஷயத்திற்கு காத்திருந்திருப்பீங்க. அந்த காத்திருந்தது இனிமேல் வீண் போகாது. இப்போ அதற்கான பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன வேண்டுமோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய கஷ்டத்திற்கு முடிவு எப்போது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஆனது இருந்திருக்கும். இந்த ஆண்டு நடுப்பகுதிக்குள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பித்துவிடும். வெளியில் சொல்ல முடியாமல் இருந்த பிரச்சனைகள் கூட இனிமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
இந்த மாற்றங்கள் எப்போது வரும் என்றால், நீங்கள் உங்களை முதலில் மதிக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதுதான் மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களை நீங்கள் மதித்து எல்லா விதமான வேலைகளையும் செய்யுங்கள். உங்களுக்கான மாற்றங்கள் என்பது நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்தும் உங்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் நிரந்தரமான கஷ்டங்கள் கிடையாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டுமே தாங்க இருந்தது. இனி வரப்போகின்ற நல்லது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பயன்படுத்தியவங்க வெளியேறி விடுவாங்க. உங்களை மதிக்கக்கூடிய வாழ்க்கை இப்போது ஆரம்பமாகிவிடும். அதனை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, இனிமேல் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வெயிட் பண்ணிய விஷயங்கள் இனிமேல் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்போது திரும்பும் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு மாதத்திலிருந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை என்பது ஆரம்பமாக தொடங்கும். குறிப்பா இந்த ஒரு மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதியதான ஒரு வழியை தேடி நீங்க போவீங்க. புதியதான ஒரு பாதை கிடைக்கும். அந்த ஒரு பாதையை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. நீங்க இவ்வளவு நாள் எவ்வளவோ விஷயத்திற்கு காத்திருந்திருப்பீங்க. அந்த காத்திருந்தது இனிமேல் வீண் போகாது. இப்போ அதற்கான பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன வேண்டுமோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய கஷ்டத்திற்கு முடிவு எப்போது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஆனது இருந்திருக்கும். இந்த ஆண்டு